சிவா, வா. லாஸ்டா நம்ம கம்பெனில ஃபயர் மிஷின்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சு. அதனால நானே வெளியில என்கொயரி பண்ணி புதுசா ஆர்டர் எடுக்கிறதுக்கு அதுக்கான இன்வாய்ஸை உனக்கு கொடுக்கறதுக்காக வந்தேன். அதான் உன்கிட்ட இதுல கையெழுத்து வாங்கலான்னு வந்திருக்கேன். கொடு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அனிதா, நீ கொடுத்த ஃபைல்ஸ்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஆனால் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்ததால இப்போதைக்கு நம்ம தேவையில்லாமல் இதுக்குன்னு ஒரு 30 லட்சம் செலவு பண்ண வேண்டாம். அதுதான் எனக்கு இப்போ தோணுது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது அவசியம் இல்லை. தேவைப்பட்டா நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் தானும் 4 காசு பார்க்க மாட்டானுங்க, அடுத்தவங்களையும் 4 காசு சம்பாதிக்க விட மாட்டானுங்க. இவனோட அப்பா வீட்டு சொத்தை அனிதா கேட்கறா. அனிதா இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா என்னோட ஆசைக்கு குறுக்க எவன் வந்திருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். சிவா, இப்ப நான் என்ன பண்ணாலும் எது சொன்னாலும் அதெல்லாம் உனக்கு இப்ப தேவையே இல்லை. நான் ஏன் சொல்லட்டுமா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல சிவாவே எம்டியா இருக்கட்டும்னு எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல. அதனால உனக்கு புதுசா தலையில 2 கொம்பு முளைச்சிருச்சு. அனிதா, இவர் அனிதா, நீ மற்றவங்ககிட்ட பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நம்ம கம்பெனிக்கு லாபம் ஏதாவது வருதுன்னா அதை பார்த்து வரவேற்று சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நஷ்டம் வர்ற மாதிரி இருந்தா அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இப்போதைக்கு நீ கொண்டு வந்த அந்த இன்வாய்ஸ் தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுதான், அதுக்கான ரீசனை உங்ககிட்ட சொல்லி தெளிவா ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே உனக்கு தேவையில்லாத விஷயம் தான். ஏன் நானே இந்த கம்பெனிக்கு தேவையில்லாதவ தான். அனிதா, சும்மா பேருக்கு ஒப்புக்கு சப்பான தானே இங்க இருக்கேன். அப்புறம் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உனக்கு தான் இப்போ ஈகோன்ற விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏய், இப்பெல்லாம் உனக்கு சுத்தமா என்ன பிடிக்காம போயிடுச்சு. பிடிச்சவங்க பெரிய தப்பே பண்ணாலும் அது தப்பாவே தெரியாது. பிடிக்காதவங்க எந்த தப்பும் பண்ணலனாலும் அவங்கள பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன நல்லது பண்ணாலும் அது தப்பா தான் தெரியும். இனிமே உன்கிட்ட இங்க நின்னு பேசுறது வேஸ்ட். நான் வரேன். அனிதா, அனிதா, அனிதா. சிவா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அனிதா இப்ப உன்கிட்ட வந்து கேட்டது ஏதோ தப்பா கேட்கல. அவ சொல்றதுலயும் ஒரு நியாயமான லாஜிக் இருக்குல்ல. அவளும் இந்த கம்பெனியோட, இன்னும் சொல்ல போனா அவதான் இந்த கம்பெனிக்கு, இந்த சொத்துக்கு எல்லாத்துக்குமே வாரிசு. எனக்கு தெரிஞ்சு நீ உனக்கு கொஞ்சம் மாத்திக்கோ சிவா. இல்லனா இப்படிதான் உங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். கம்பெனி விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க பேசாம அமைதியா இருங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் இன்னொரு விஷயம் சொல்றேன். இனிமே நீங்க இந்த கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. நான் எது பண்றதா இருந்தாலும் அது இந்த கம்பெனியோட நல்லதுக்காகத்தான் நான் பண்ணுவேன். பிசினஸ் பத்தி கொஞ்சம் கூட ஐடியா இல்லாத உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு என்னால முடியாது. நீ அனிதாவையும் என்னையும் இன்னும் என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையுமே பேசுடா. ஏன்னா இதுக்கப்புறம் ஒருத்தன் உன்ன மாதிரி இந்த கம்பெனிக்கு தேவைப்படாது. நீ ஒருத்தன் தான் ரொம்ப யோக்கியன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கல்ல. முதல்ல அதை உடைச்சு உன்னை இங்கிருந்து காலி பண்ண வச்சு உன்னோட அந்த பதவியில அனிதா உட்கார வைக்கல, நான் உன்னோட அம்மா இந்து இல்லடா.